ஹாய் காய்ஸ், நான் வந்து அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ நைட்டு வந்ததுனால நைட்டு நல்லா தூங்கிட்டேன். காலையில் வந்து மார்னிங் எழுந்ததுமே இப்படி தான் பார்த்தேன். எங்கள் வீட்டு தென்னை மரத்தில் அது தேங்காய் கன்று குட்டி குட்டியாக வச்சுருந்தது. அதெல்லாம் அழகாக இருந்துச்சு. ஸோ இது எங்கள் வீட்டு தென்னை மரம் பாருங்கள். 2 மரம் தான் இருக்கும், 2மே அழகாக இருந்துச்சு. மார்னிங் ஒரு வியூ அழகாக பார்த்துட்டு அம்மா வீட்டில் இன்றைக்கி ஸ்பெஷல் என்ன அப்படின்னு சொன்னாக்கா போட்டி ஃப்ரை அண்ட் வந்து போட்டி சால்லாம். போட்டி வந்து தமிழ் வந்து குடல் கறி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அம்மா வீட்டில் போயிட்டு நல்லா திண்டு தொண்டை பிடிச்சிக்கிச்சு. வாய்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து எங்கள் ஃபஸ்ட்டு டே பார்த்திங்களா, இந்த 3 டேவும் வந்து செம்ம விருந்தாக சாப்பிட்டு ஒரு நாள் தங்கச்சி வீட்டுக்கு போனோம். ஒரு நாள் சென்று ஒவ்வொரு மினி விலாகும் நான் எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து இனிமேல் தான் அதை அப்லோட் பண்ணணும். அங்கே இருந்துக்கிட்டு என்னால் பண்ண முடியாததுனால தான் இந்த 3 டேஸ் வந்து என்னால் வீடியோஸ் போட முடியல. அப்புறம் வந்து ப்ரான் வந்து ஃப்ரை பண்ணாங்க. ஸோ ப்ரான் பொரியல் அண்டு இது எல்லாமே செஞ்சு கொடுத்தாங்க. ஸோ செம்மையாக சாப்பிட்டுட்டு பசங்க கூட ஜாலியாக இருந்தேன். வீட்டில் எனி டைம் நாங்கள் ஜாயின்ட் ஃபேமிலி அப்படின்றதுனால பசங்க இருந்துக்கிட்டே இருப்பாங்க. குழந்தைங்க சவுண்ட் அதிகமாக இருக்கும், எனக்கு வாய்ஸ் லோட் கொடுக்க முடியாது. நம்ம மேலே வீட்டுக்கு போயிட்டு உட்காரலான்னாக்கா அங்கேயும் பசங்க ஓடி வந்துடுறாங்க, கீழே உட்காரலான்னா அங்கேயும் பசங்க ஓடி வந்துடுவாங்க. ஸோ வந்து எல்லாருமே ஜாயிண்டாக உட்காந்துக்கிட்டு அம்மா தான் எல்லாருக்கும் வச்சு கொடுப்பாங்க. எல்லாருக்குமே அம்மா வந்து சாப்பாடு பரிமாறினாங்க. எல்லாமே உட்காந்து ஜாலியாக சாப்பிட்டுட்டு அன்னைக்கு டே செம்ம சூப்பராக போணுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு டே இது என்னோடய மினி விலாகு. இனி வந்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா விருந்தாக சாப்பிட்டு ஒரே ஜாலியாக தான் இருந்தது. அப்புறம் அண்ணன் பசங்க வந்து என் பையனை ரொம்ப நாள் கழித்து பார்த்ததுனால எல்லா பசங்களும் அவனை பிடிச்சிக்கிட்டு என்னுடைய அண்ணன்ட்டு செம்ம ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நானுமே குழந்தைங்களா அழகாக விளையாண்டுக்கிட்டு கொஞ்சம் நேரம் அவங்க கூட பேசிக்கிட்டு எந்திரிங்கப்பா, தம்பி மேலே உட்காந்துருக்கீங்க, முடியாதுடா ஏந்திரன்னு கெஞ்ச அவன் என் அண்ணன், நான் எந்திரிக்க மாட்டேன். இதே தான் ரிப்பீட்டடாக 3 பேருமே சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஒருத்தவன் மிஸ்ஸிங் இதில், இல்லாட்டி அவனுமே சேர்ந்துப்பான். ஏன்னா அங்கே அக்கா பேரவன். ஸோ இவங்க 3 பேருமே சேர்ந்துக்கிட்டு செம்ம ஜாலியாக பசங்க கூட இது பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஈவினிங் கொஞ்சம் வந்து அப்படியே வெளில போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெளில கிளம்பிட்டோம். ஸோ நிறைய இடத்துல வந்து எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் நான் பார்த்தேன், நிறைய விஷயங்கள் வந்து என்ஜாய் பண்ணேன். பட் அந்த இடத்துலலாம் என்னால் வீடியோ எடுக்க முடியாததுனால நான் அதெல்லாம் எடுக்கலை. பட் எடுத்த வரைக்குமே நான் உங்களுக்கு வந்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக அப்லோட் பண்ணி காட்டுறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.